வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, சவுச்சவு, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கூட்டு மாதிரி வைக்கலாம். சவுச்சவு எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன், முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பருப்பும் பைத்தம் பருப்பும் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு. எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கலாங்க. வாங்க, இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம எல்லாமே செய்யலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க. அப்புறம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம சவுச்சவை போட்டுடலாங்க. முட்டைக்கோஸ் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. நம்ம பருப்பு பைத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டால் தாங்க டேஸ்ட்டு வரும். வெறும் பைத்தம் பருப்பு போட்டால் டேஸ்ட்டு வராது. கொஞ்சமாக பருப்பு போட்டிருக்கேன், கழுவிட்டு வச்சுருக்கேன். இது போட்டுடலாம். இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் பட்டை மிளகா போட்டிருக்கேன். உரப்பு வேணாலும் போட்டிருக்கேங்க. பட்டை மிளகா போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் தேங்காய், பூண்டு, இஞ்சி, இதை மூணையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நம்ம இதுக்கு உப்பு போட்டுடலாங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி இதை ஊற்றிடலாங்க. நல்லா வெந்துருச்சுன்னா கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு, தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கூட்டு ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும். வச்சு பாருங்கள். வேகட்டும்.